ஸோ நான் சாந்தகுமார், இந்தியா டாக்ஸ் பேயர்லேருந்து பேசுகிற ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜிஎஸ்டி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு ஜிஎஸ்டி. அது ஜிஎஸ்டி வாஸ் தட் 1 ஜூலை 2017 ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு அது 8 வருஷம் முடியுது. 8 வருஷத்துக்கு நம்ம என்ன, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தும் வெவ்வேறு வெர்டிகல்ஸ்லேருந்தும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை நம்ம இங்கே ஷேர் பண்ணுறாங்க. அவங்க கூட அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம என்ன அதுலேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதும் இதில் முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கி தெரிஞ்சுட்டு தென் வி ஆர் கோயிங் டு மேக் எ ரிப்போர்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டாக பண்ணி கவர்மெண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் திங். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் இதுதான் அப்ஜெக்டிவாக வச்சுருக்கோம். ஓகே, அது வந்து அஃப்கோர்ஸ் இது நாட் ஜஸ்ட் ஜிஎஸ்டி உடைய இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் இதை தவிர வேற சில ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு இருக்கு. அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம ப்ரொமோட் பண்ணுற விஷயம், நம்ம கேட்டுட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தமான வருமானத்தில், கவர்மெண்ட்டுடைய வருமானத்தில் 50% வந்து லோக்கல் கவர்னன்ஸ்க்கு கிடைச்சா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு லோக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், நம்மளுடைய தேவைகள், அத்தியாவசியமான தேவைகள் சரியாக மீட் பண்ணலை. ஸோ அதனால 50% requirements should 50% of the tax collected should come to the local body, local governance, and 25% should go to the state, and another balance 25 should go to the center.